and friends, நாம இப்போ plant embryology test number 21 25 questions கொடுத்திருக்கோம் MCQ. சரி வாங்க போகலாம். Which one of the first question, which one of the following is found inside the ovule? Option A endothecium, option B tapetum, option C microspore, option D archisporium. இப்போ எண்டோதீசியம்னா என்ன? இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸோட செகண்ட் லேயர்னு சொல்லலாம், திக் வால் லேயர் சொல்லலாம். இது ஃபுல்லா ஆல்பா செல்லுலோஸ் ஃபைப்ரஸ் பவுண்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஜென்டியல் வால் லேயர், தட் இஸ் ஏ ஸ்ட்ரோமியம் ஒன்று ஆரிஜின் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைப்ரஸ் திக்கனிங் லேயர். இதோட ஃபங்க்ஷன் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். ஓகேங்களா? நவ் செகண்ட் கொஸ்டின், which of the following pair of genera tetrasporic embryo sac is found in? அப்போ மோனோஸ்போரிக் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளான்ட்டோட நேம் கொடுத்திருக்கேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈனோதீரா. பைஸ்போரிக் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளான்ட் கொடுத்திருக்கோம், இன்னொன்னு எண்டெமியன். ஓகேங்களா? இப்போ டெட்ராஸ்போரிக்ங்கிறது எந்த பிளான்ட்? ஆப்ஷன் ஏ அடாக்ஸா அண்ட் நீட்டம், ஆப்ஷன் பி அல்லியம் அண்ட் நீட்டம், ஆப்ஷன் சி அடாக்ஸா அண்ட் அல்லியம், ஆப்ஷன் டி நீட்டம் அண்ட் பாலிகோனம். When third question, when micropyle, salasa and funiculus இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனா ஓவியூல பவுண்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஓவியூலுக்கு நேம் என்ன? இது ஒரு டிஆர்பி கொஸ்டின், கன்ஃபார்மா இந்த இதுல இருந்து ஒரு டாபிக் கன்ஃபார்மா கேட்பாங்க. 6 டாபிக்ல இருந்து நீங்க தரவு பண்ணிக்கிறது உங்களோட வேலை. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ ஹெமிட்ராபஸ், ஆப்ஷன் பி ஆர்த்தோட்ராபஸ், ஆப்ஷன் சி ஆம்பிட்ராபஸ், ஆப்ஷன் டி அனாட்ராபஸ். If the nucellus are seen decrement directly from the embryo, the phenomenon is known as. Question number 4 la, if the scales of nucellus are in decrement directly from the embryo, the phenomenon is known as. Option A adventive embryony, option B diploparthenogenesis, option C apospory, option D diplospory. Question number 5, the pollination occurring between two different flowers located on different branches the same plant is termed as. இது ஆக்சுவலி இது ஆட்டோகெமியா அல்லோகெமியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அந்த வாட் இஸ் தட் பர்டிகுலர் கேரக்டர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆட்டோகெமி, ஆப்ஷன் பி அல்லோகெமி, ஆப்ஷன் சி கெய்டோகெமி அண்ட் ஆப்ஷன் டி ஜீனோகெமி. இதுல 2 different flowers but same plant, different branchesல pollination பண்ணும். ஓகேங்களா? Question number 6, in which of the following types of embryo sac antipodal cell is absent? What is that? Antipodal cells absent. இதுல எந்த பிளான்ட்ல antipodal cell absent? Option A Brusa type, option B Adaxa type, option C Enothera type, option D Polygonum type. 7th question, the most durable organic matter which has helped in the preservation of fossil spores and pollen grains is. Actually நம்ம ஃபாசில வந்து ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறது என்னன்னா pollen grains மேக்ஸிமம் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அந்த ஃபாசில்ல. அதுக்கு என்ன காரணம்? அந்த அப்போ எந்த பார்ட்ஸ் வந்து அந்த ஃபாசில் ஸ்போரை கிரியேட் பண்ணுது? ஆப்ஷன் ஏ லிக்னின், ஆப்ஷன் பி ஸ்போரோபொல்லனின், ஆப்ஷன் சி ஹெமிசெல்லுலோஸ், ஆப்ஷன் டி
carbohydrate. Eighth questions. Which one of the following is not a haploid? Which one of the following is not haploid? Option A, synergid. Option B, antipodal cell. Option C, integument. Option D, vegetative cell of the pollen. மற்ற எல்லாமே ஹேப்ளாய்டா இருக்கும். ஒன்னே ஒன்று மட்டும் தான் டிப்ளாய்டா இருக்கும். ஒன் மோர் நான் சொல்றேன், நியூசிலஸ் டிப்ளாய்டு. நோட் பண்ணிக்கோங்க. Question number 9. The effect of foreign pollen grains on colorations of endosperm is known as. For example, நம்ம என்ன சொல்லலாம்னா, மேல் பார்ட் பார்த்தீங்கன்னா yellow கலராகவும் ஃபீமேல் பார்ட் கலர்லெஸ் ஆகும். தட் இஸ் a coloration of endosperms. அப்போ அந்த coloration of endosperm எது? ஆப்ஷன் A apomixis, ஆப்ஷன் B epistasis, ஆப்ஷன் C parthenocarpy, ஆப்ஷன் D xenia. Question number 10. Unintegument ovules are found in. Unintegument ovules are found in. Option A Cycas, option B Magnolia, option C Liriosoma, option D Rubia. So which one is here? Unintegument. Integument ovule வந்து integument இல்லாத plant என்னது அப்படிங்கற क्वेश्चंस பாத்துக்கங்க. Now 11th question. Which one is a only one archisporial cells are present? Option A coccus, option B Oresia, option C Calotropis, option D Poergavia. Which one is a only one archisporial cell is present? Question number 12. Golden period of angiosperms is option A Paleozoic, option B Mesozoic, option C Cenozoic, option D none. Actually in the three characters, which one is a angiosperm well developed, means of age of angiosperm. உங்களுக்கு இதுல starting angiospermக்கு நான் ஆன்சர் இங்க தான் இருக்குது, primitive stage இங்க தான் இருக்குது, நல்ல ஏஜ் அண்ட் கேரக்டரும் இங்க தான் இருக்கு, செக் பண்ணிக்கங்க. Question number 13. Psychophily is the pollinated by. Psychophily is pollinated by. Option A snail, option B birds, option C ants, option D butterflies. Question number 14. Their special structure to facilitate the entry of pollen tube into ovule is known as. The special structure to facilitate the entry of pollen tube into ovule is known as. Option A synergid, option B endothecium, option C obturator, option D epistase. ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், ஒரு pollen tube ovule entry ஆகுது அப்படின்னா that name is called what is that? Question number 15. Parasexuality was first reported by the two persons given the parasexuality. First option A Ponticarvo and Roper, option B Antonio and Miceli, option C Buller and Stanley, option D Roper and Foster. Which persons first reported given parasexuality? Question number 16. While entering the neck, a fern archegonium sperm shown as. ஒரு sperm, not for fern, ஒரு fern plantல ஒரு ஆர்கிகோனி இருக்கு. அந்த ஆர்கிகோனியம் sperm வந்து எப்படி ஆர்கிகோனியத்துல என்ட்ரி ஆகுது? ஒரு fern plantல sperm ஆர்கிகோனியத்துல என்ட்ரி ஆச்சுன்னா that process known as. எதை வச்சு அது வந்து ஆர்கிகோனியத்தை find out பண்ணுது? Option A phototaxy, option B chemotaxy, option C thermotaxy, and option D cyclosis.
last year PGTRB ல cellular endosperm and as well as nuclear endosperm, one more heliobale endosperm types இந்த மூணுல ஒன்று கேட்டிருந்தாங்க. அதனால இந்த தடவை இது மாதிரி கொஸ்டின் வைக்கப்படலாம். So the heliobale type of endosperm is found in maximum heliobale endosperm எதுல பவுண்ட் ஆகும்? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வாலிஸ்னரியா, ஆப்ஷன் பி அடாக்ஸா, ஆப்ஷன் சி கேப்சல்லா, ஆப்ஷன் டி பெப்ரோமியா. Question number 18. In which one of the following family endosperm development is seen? Endosperm எதுல இருக்கு? மற்ற எல்லாத்துலயுமே endosperm is absent, lack. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த ஃபேமிலியில endosperm is present? இங்க கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் ஏ. அப்போ மற்றது எல்லாமே endosperm absent நோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ ட்ரஃபேசியே, ஆப்ஷன் பி பொடஸ்டமேசி, ஆப்ஷன் சி அர்கிடேசி and option D Poaceae. Question number 19. Longest endosperm Hastoria is seen in. Longest endosperm Hastoria is seen in. Option A Crotalaria, option B Lomesia, option C Crevelia, option D Echinocystis. Option A Crotalaria, option B Lomesia, option C Crevelia, and option D Echinocystis. So which one is the longest endosperm Hastoria? Question number 20. The nearest longest getom. Now in which one of the following largest antibodal cells, that means of 300 number of reported ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 300 நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஆன்டிபாடி செல்ல. ஸோ த லார்ஜஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, லார்ஜஸ்டாக இருக்கும். ஸோ தட் நேம் இஸ் ஆப்ஷன் ஏ பொடோலெபிஸ் ஜெசியோய்டஸ், ஆப்ஷன் பி சாஸ் பேனிகுலேட்டா, ஆப்ஷன் சி பேம்பூசா துல்சா, ஆப்ஷன் டி காட்டா டெரியா ஜிபேட்டா. ஸோ விச் ஒன் இஸ் ய லார்ஜஸ்ட் ஆன்டிபாடல் செல்ஸ்? ஃபைண்ட் அவுட் யூ. Question number 21. The phenomenon in which the stamens of a flower ripen earlier than the stigma is referred to as. What is it? Stigma before the stamen is matured. அப்போ அந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாது, பாலினேஷன் பண்ண முடியாது. That name is called option A Hercogamy, option B Prodandry, option C Protogyny, option D self sterility. அப்போ ஸ்டிக்மா பிஃபோர் ஸ்டாமன்ஸ் இஸ் மெச்சூர்ட். ஸோ அது இப்போ பாலினேஷன் பண்ணுறதுக்கு கூடிய காலம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டிக்மாவே மெச்சூர் ஆகும். அப்போ அந்த இடத்த பாலினேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வாட் இஸ் தட் நேம்? மேக்ஸிமம் போலன் கெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். எப்படி எக்ஸைன் அண்ட் இன்டைன்னு சொல்லுவோம். எப்பவுமே எக்ஸைன் எப்படி இருக்கும்? ரொம்ப திக்வால் லேயராக இருக்கும், இன்னர் லேயர் தின்னாக இருக்கும், இன்டைன் வந்து தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த கொஸ்டின் நம்பர் 22ல் போலன் கிரெயின்ஸ் எக்ஸைன் இஸ் தின் அண்ட் இன்டைன் இஸ் வெரி திக். இது என்ன ஃபேமிலியில் இருக்கு? ரொம்ப ரேர் தான், ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ லாமினேசியே, ஆப்ஷன் பி போயேசியே, ஆப்ஷன் சி கல்முனலேசியே, ஆப்ஷன் டி சிஞ்சிப்ரேசியே. Question number 23. Aerial, not for aerial, this A is wrong. Aerial is present in option A Pithecellobium, option B cucumber, option C Ricinus, option D Andrographis. Question number 24. An element required for pollen germination is. போலன் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு எந்த எலிமெண்ட்ஸ் பயன்படுத்துறாங்க? என்ன எலிமெண்ட் அங்கே இருக்கு? அதே போலன் டியூபுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போலன் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு ஆப்ஷன் ஏ போரான், ஆப்ஷன் பி மாலிப்டினம், ஆப்ஷன் சி அயர்ன், ஆப்ஷன் டி பொட்டாசியம். This is final questions. Question number 25. Basic gaming. The other name is called,
the pollen tube enter in the pollen grains. Maybe it's allosa side or micropulse side or integument side. But I'm not asking these same direct questions. What is meant by basicgamy? Basicgamy, other names called what is it? Option A, salosogamy. Option B, porogamy. Option C, mesogamy, not for merogamy, mesogamy. And D, none. Okay, teachers. 25 questions கொடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டைம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.